இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற ஒரு அழகான வாக்கு தத்தம். அதை எதை வைத்து சொல்கிறார்? காட்டிலே இருக்கிற ராஜாவாகிய, காட்டுக்கே ராஜாவாகிய அந்த சிங்கமும் அந்த சிங்கம் பட்டினியாக இருந்தாலும் கூட சிங்க குட்டிகளுக்கு எப்படியாயிலும் இறைய கொண்டு வந்து கொடுத்து அது போஷித்து விடுமா. தான் பட்டினியாக இருந்தாலும் கூட தன்னுடைய குட்டிகள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அது எப்படியாவது வேட்டையாடி தன்னுடைய சிங்க குட்டிகளுக்கு போஷித்து விடுகிற குணநலம் அந்த சிங்கத்துக்கு உண்டு. ஆனால் அப்படி அந்த சிங்க குட்டிகளுக்கு கூட கொடுக்கக்கூடாத, உணவு முடியாத ஒரு நிலைமை ஒரு வேளை வரலாம். ஆனால் ஒருபோதும் என்னை தேடுகிறவர்களை நான் அப்படி விடுகிறதே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற ஒரு அழகான அற்புதமான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். நம் ஆண்டவர் அவரை தேடும் பொழுது, அவரை நாடும் பொழுது, கர்த்தரை எப்படி தேடணும், யார் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்று பார்க்கும் பொழுது, உத்தமமான மனதோடு, கைகளில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் மாசில்லாமல் இருக்கிறவனும், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனும் கர்த்தரை தேடுகிற சந்ததி, கர்த்தரை நாடுகிற சந்ததி, கர்த்தரை விசாரித்து பற்றி கொள்ளுகிற சந்ததி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கைகளில் சுத்தத்துடனே, இருதயத்தில் எந்த விதமான மாசு இல்லாமல், நீங்கள் உங்களுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுகிறதாய் இருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களாய் நீங்கள் நானும் மாறிவிடுகிறோம். அப்படி கர்த்தரை தேடி நாடி விசாரித்த அவருடைய சந்ததியாக நம்ம இருக்கும் பொழுது, காட்டில் இருக்கிற சிங்க குட்டிகள் கூட ஒரு வேளை குறைவுக்குள்ளே போகலாம், பட்டினியாக இருக்கலாம். ஆனால் நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை, அதை நான் பார்த்ததே இல்லை என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாமல் எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தருவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வார். அதை இந்த நாளில் செய்வார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது அவரையே தேடணும், அவரையே விசாரிக்கணும், அவரையே நாடணும், அவரையே தியானிக்கணும், அவரையே நம்ம பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளால் நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அதை இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், பொருளாதார பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவை. எல்லா நன்மைகளையும் குறைவுபடாமல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர. தினமும் தேடுகிறவர்களாய், அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னீர. ஒவ்வொரு நாளும் தேடுகிறோம், உண்மையோடு தேடுகிறோம், உத்தமமாய் தேடுகிறோம், பரிசுத்தத்தோடு தேடுகிறோம், கபடம் இல்லாமல் தேடுகிறோம். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் எல்லா நன்மைகளால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். வேறு அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.